ஹலோ கைஸ், வெல்கம் அகெயின். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போன செஷனில் parallel plate கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபைன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு எனர்ஜி ஸ்டோருன்னு கெப்பாசிட்டர் நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ண போகிறோம். முதல்ல நான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் எடுத்திருக்கேன். 2 plates ஆஃப் அ கண்டக்டர் ஃபார்மிங் ஏ கெப்பாசிட்டர். ஒரு பிளேட்டு ஏ, இன்னொரு பிளேட் வந்துட்டு பின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த பிளேட் ஏக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கேன், பிளேட் பிக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏ பிளேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுருக்க போகிறேன். இந்த ஏ பிளேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுருக்க போகிறேன். நீ பாருங்க, ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த பி பிளேட்டை வந்துட்டு நான் இப்படியும் மூவ் பண்ணிப்பேன், இந்த சைடும் மூவ் பண்ணிக்கலாம், இந்த சைடும் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இல்லாமல் ஒரு மாதிரி நகர்த்திக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நமக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் parallel plate capacitors தெரியும். F is equal to Q square by 2A epsilon naught அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போது சின்ஸ் நம்ம இந்த பிளேட்டை நகர்த்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு உள்ளே ஏற்கனவே ஒரு எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்களா, இந்த ஃபோர்ஸை எதிர்த்து நான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன். இந்த டைரெக்ஷனில் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிளேட்டை நான் மூவ் பண்ண வைக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு. நான் ஒரு பிளேட்டை இங்கே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன், இன்னொரு பிளேட்டை நான் எப்படி நகர்த்திட்டு கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போது இப்படி நகர்த்தும் போது இதுக்கு நடுவில் இருக்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிவேட் இருக்கும். இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை நான் இந்த சைடு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம 11th படிச்சிருப்போம் ஃபோர்ஸ், அதாவது ஒர்க் டன் வந்துட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி. நான் வந்துட்டு இந்த பிளேட்டை தான் நகர்த்துறேன். ஓகேவா? அப்போது நான் அதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸோட அளவு எனக்கு தெரியும், Q ஸ்கொயர் பை 2A எப்சிலான் நாட்னு. அதை அப்படியே எழுதுகிறேன். இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன டி. ஸோ அந்த டி அப்படியே எழுதுகிறேன். நமக்கு C இஸ் ஈக்குவல் டு A எப்சிலான் நாட் பை டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் நம்ம போன வீடியோவில் டிரைவ் பண்ணியிருப்போம். அந்த ரிலேஷன் படி பார்த்தோம்னா இங்கே எப்சிலான் நாட் A பை டின்னு வருது. அப்போது C வந்துட்டு இந்த டினாமினேட்டரில் வரணும். அடுத்த ஸ்டெப்பில் அது எழுதியிருக்கோம். இந்த Cன்றது என்னென்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் இன் ஃபைனல் பொசிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த parallel plate, இந்த ஒரு பிளேட்டை வந்துட்டு நான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் நகர்த்தி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நான் இப்போ நகர்த்தி கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு நான் வந்துட்டு இவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வர இந்த C இருக்குது பார்த்தீங்களா, இந்த Cன்றது நான் அந்த பொசிஷனுக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றது தான் இந்த C. ஓகேவா? ஸோ நமக்கு இது ஒர்க் டன் கிடச்சிருச்சு. இந்த ஒர்க் டன் நம்ம இப்படி மாற்றுறதுனால இந்த சிஸ்டம், அதாவது இந்த கெப்பாசிட்டரை வந்துட்டு நம்ம ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோம்னா அதோடய எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், நான் அந்த ஒர்க் டன்னை பொட்டன்ஷியலாக எடுத்துக்கலாம். அப்போது பொட்டன்ஷியல் இல்லை எனர்ஜி ஆஃப் திஸ் சிஸ்டம் இஸ் கிவன் பை Q ஸ்கொயர் பை 2C. we already know that Q is equal to CV. ஸோ இந்த Q is equal to CVயை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு U is equal to half CV ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது திரும்ப C is equal to Q by Vன்னு நமக்கு இன்னொரு ஃபார்மேட்லேயும் ஃபார்முலா இருக்குது. அது நீங்கள் திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா U is equal to half QV அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி ஆஃப் கெப்பாசிட்டர் கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைஎலக்ட்ரிக்ஸ் இன் அ கெப்பாசிட்டர். இந்த parallel plate கெப்பாசிட்டருக்கு நடுவில் நான் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே வேக்கம். இப்போ வந்துட்டு நான் ஒரு டைஎலக்ட்ரிக்ஸ்ன்றது ஒரு மீடியம். இந்த மீடியம் வைக்கிறதுனால இன்டியூஸ்ட் சார்ஜஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மெட்டீரியலில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு அப்ளை பண்ணுறேன், இந்த டைரெக்ஷனில்.
லெஃப்ட் டு ரைட். இந்த ஒரிஜினல் அப்ளைடு ஃபீல்டு பேர் இ நாட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே இந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ளைடு ஃபீல்டு டைரெக்ஷன் மாறல, இ நாட் இந்த சைடு தான் இருக்குது. ஓகே, நான் போலரைஸ் பண்ணுறேன். போலரைஸ்னால் ஒன்றும் இல்லை, இதுக்கு நடுவில் நான் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறேன். டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கும்போது அது போலரைஸ் ஆகிருக்கும். போலரைஸ் ஆனால் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஆனால் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நெட் இஸ் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் இன்டியூஸ்டு ஆர் போலரைஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு போலரைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டு, இது பேர் தான் ரிசல்டன்ட் ஃபீல்டு. இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னா சேம் டைரெக்ஷன் ஆஸ் அப்ளைடு ஃபீல்டு. ஓகே, பாருங்கள் டைரெக்ஷன் சேமாக தான் இருக்குது. அப்ளைடு ஃபீல்டு இ நாட், பட் மேக்னிடியூட் இஸ் ரெடியூஸ்ட். மேக்னிடியூட் இஸ் ரெடியூஸ்டுனா இந்த ஒரிஜினல் ஃபீல்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 75 நியூட்டன் பர் கூலம் இருக்குன்னா இது ஒரு 50 இல்லை ஒரு 35 நியூட்டன் பர் கூலம் தான் இருக்கும். மேக்னிடியூட் கம்மியாக இருக்கும். அப்போது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஃபீல்டோட டென்சிட்டி வந்துட்டு கம்மி பண்ணுது. அந்த விஷயம் என்ன, அதோட டென்சிட்டியை கம்மி பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகே, அப்போது நம்ம எப்படி எழுதலாம்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் லெஸ் தென் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இந்த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இந்த சிம்பிளாக ஒரு ஐடியா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இதில் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மியாக இருக்கும். ஏன் இது கம்மியாக இருக்குன்னா ஏன்னா வந்துட்டு ஒரிஜினலை விட இதுதான் ஒரிஜினலை விட சில வேல்யூ டிவைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கிடைக்கும். ஸோ அப்போ இது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை கே. கேன்றது டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ வந்துட்டு இது ஒரு கண்டக்டருக்குள்ளே நான் இப்போ இந்த மாதிரி டைஎலக்ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ பிளேஸ் அ டைஎலக்ட்ரிக் இன்சைட் parallel plate capacitor? டைஎலக்ட்ரிக்ஸ் இன் parallel plate capacitor. ஓகே, சிம்பிளாக ஒரு parallel plate capacitor வரைங்க. ஒரு parallel plate capacitor வரைங்க. அதுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறேன். இதுதான் அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் நான் வச்சிட்டேன். வச்சோடனே அதே கேஸ் தான். இது ப்ளஸ் கியூ, இது மைனஸ் கியூ. இங்கே ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் அக்குமுலேட் ஆகிருக்குமா, இங்கே மைனஸ் சார்ஜ் எல்லாம் அக்குமுலேட் ஆகிருக்குமா, பிகாஸ் இட் இஸ் எ parallel plate capacitor. இங்கே ப்ளஸ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்துட்டு போலரைசேஷன் நடக்கும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒட்டிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ். சிமிலர்லி இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒட்டிக்கும். இப்போது இங்கே போலரைசேஷன் நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா மைனஸ் கியூபி. கியூபின்றது சார்ஜ் டியூ டு போலரைசேஷன், இங்கே ப்ளஸ் கியூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபேஸ் ஆஃப் த ஸ்லாபில், அதாவது இது வந்துட்டு ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இப்போ டைஎலக்ட்ரிக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோன்னா சும்மா நம்மளால் டைஎலக்ட்ரிக்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வைக்கிறோம். அந்த ஸ்லாபில் தான் இந்த போலரைசேஷனால் வந்த சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு the electric field at a point between the place due to the charges plus q
மைனஸ் கியூ ஆன் கெப்பாசிட்டர் பிளேட் இஸ், அதாவது அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு, இதுதான் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இன்சைடு இது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ வந்துட்டு இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன், ஏன்னா அதுவும் +2 மைனஸில் அப்போது, ஆனால் இதுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போது நெட்டு எப்படி இருக்கும், நெட் ஃபீல்டு மேக்னிடியூடு கம்மியாக இருக்கும் நெட் ஃபீல்டு, இல்லைனா ரிசல்டன்ட் ஃபீல்டு. முதல்ல இந்த E0 கண்டுபிடிக்கலாம். இப்போ E0 வந்துட்டு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், Q/A∈0. இது வந்துட்டு இந்த பிளேட்ஸ்க்கானது, ஓகேவா. ஸோ டைரெக்ஷன் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் எடுத்தேன் அப்படின்னா ஆக்சிஸில் எடுத்தால் ஐ கேப், இல்லைனா எக்ஸ் டைரெக்ஷன் சொல்லலாம். எக்ஸு இது ஒய், ஓகே. ஸோ ஐ கேப்னு சொல்லி நான் சொல்லுவேன், ஐ கேப்னு நான் போட்டுக்கலாம். ஐ கேப்னு போடலாம், இல்லைனா எக்ஸ் கேப்னு சும்மா அந்த டைரெக்ஷன் டினோட் பண்ணுறதுக்காக, இல்லைனா லெஃப்ட் டு ரைட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, இப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னால் வர ரிசல்டன்ட் ஃபீல்டு என்னவாக இருக்கும், அப்ளைடு ஃபீல்டோட கம்மியாக இருக்கும். ஸோ பை கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். E0 வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். E0 வேல்யூ என்ன, Q/A∈0. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. இப்போ இந்த கே இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ரிசல்டன்ட் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் டி. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போ Q/D/KA∈0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்மக்கிட்ட V இருக்குது, நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேணும். கெப்பாசிட்டன்ஸ் என்ன, C=Q/V. நமக்கு சார்ஜ் என்னென்னு தெரியும், பொட்டன்ஷியல் என்னென்னு தெரியும், அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சார்ஜ் பை பொட்டன்ஷியல் QD/KA∈0. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த KA∈0 மேலே போகுது. இப்போ Q/KA∈0/QD, அப்போது KA∈0/D. இந்த A∈0/D என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate கெப்பாசிட்டர். தேர்ஃபோர் நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக்கை உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது, when a dielectric slab is placed in between a parallel plate capacitor, its capacitance increases by K times, where K is dielectric constant. அவ்வளோதான், நம்ம parallel plate கெப்பாசிட்டரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்னட்டிசம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.